بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இஹ்யா உலூமுத்தீனுடைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஹ்யா உலூமுத்தீனை பொறுத்த வரைக்கும் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் 10 தலைப்புகள் என்பதாக 40 தலைப்புகளில் உள்ளடக்கியிருக்கிறான். அதில் முதலாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் இபாதாத், வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, சதகா இந்த மாதிரியான வழிபாடுகள் சம்பந்தமாக சொல்லியிருப்பான். இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதாத், இஸ்லாமிய வாழ்வியல் சம்பந்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. திருமணம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம் இந்த மாதிரியான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை கொண்டு வந்திருப்பாங்க. மூன்றாவது பகுதி முஹ்லிகாத். முஹ்லிகாத் அப்படின்னு சொன்னா மனிதனை அழிக்கக்கூடியவைகள் என்கின்ற தலைப்பில் பெருமை, பொறாமை, மோகம் என்கின்ற அடிப்படையில் மூன்றாவது பகுதியை கொண்டு வந்திருப்பான். நான்காவது பகுதியை முன்ஜியாத், மனிதனுக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடியது என்கின்ற அடிப்படையில் கொண்டு வந்திருப்பான். தக்குவா, இறையச்சம், இறை நம்பிக்கை, மார்க்கப்பற்று, பேணுதல் அப்படிங்கிற மாதிரி மனிதனுக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடியது என்கின்ற அடிப்படையில் 4வது பகுதியை கொண்டு வந்திருப்பான். முதலாவது இபாதாத், இரண்டாவது ஆதாத், மூன்றாவது முஹ்லிகாத், 4வது முன்ஜியாத். இந்த 4 பகுதிகளும் தான் இஹ்யா உலூமுத்தீன். இரண்டாவது, இந்த தலைப்புகளை எந்த அடிப்படையில் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை பூரா கொண்டு வந்திருப்பாங்க. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. மூன்றாவது, சஹாபாக்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. நான்காவது, சாலிஹீன்கள், நல்லவர்கள், உயர்ந்த அறிஞர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கொண்டு வந்திருப்பான். இந்த தர்த்தீபில் தான், இந்த உஸ்லூபில் தான் ஒவ்வொரு தலைப்பையும் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வடிவமைச்சிருப்பான். முதலாவது குர்ஆனுடைய வசனங்கள், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், மூன்றாவது சஹாபாக்களினுடைய கூற்றுகள், நான்காவது மூத்த இமாம்களினுடைய கருத்துக்கள் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு தலைப்பையும் வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகிறோம். அந்த அடிப்படையில் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கல்வி அறிவு ஞானம் அப்படிங்கிற தலைப்பை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வர்றாங்க. அதில் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கல்வி எப்படி மார்க்கத்தில் பாராட்டப்படுதோ அதே மாதிரி கல்வியாளர்களையும் மார்க்கம் பாராட்டுகிறது. அப்போ ஒரு ஆலிமனுடைய தரஜா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இல்மு எவ்வளவு தூரம் மேன்மையானது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கல்வியாளர்களை, இல்மு உள்ளவர்களை எவ்வளவு உயர்வாக திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாக சொல்றான் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆரம்ப வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்பதாக அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், கல்வியாளர்கள் சாட்சி சொல்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், அறிஞர்கள் சாட்சி சொல்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த வரிசையிலேயே இவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் பல படித்தரங்கள் இருக்கிறது, அந்த படித்தரங்களில் ஆக உயர்ந்த படித்தரத்தை அல்லாஹ் கல்வி அறிவாளர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதாக சொல்றான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சாமானிய முஃமினுக்கும் அறிஞருக்கும் மத்தியில் 70 தரஜாத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு தரஜாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 500 வருட கால வித்தியாசம் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. பொதுவாக அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஓமைக்காக வேண்டி தூரத்தை சொல்றது 100 ஆண்டு தூரம் இருக்கும், 500 ஆண்டு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னா, கணக்கில் அடங்காத, எண்ணில் அடங்காத, கற்பனையில் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதிகமான அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க.
அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, 70 படித்தரங்கள் இருக்குது ரெண்டு பேத்துக்கு மத்தியில. இந்த 70 படித்தரத்துல 2 படித்தருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது 500 வருடத்திற்கு இடையிலான வித்தியாசம் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இவங்க எந்த அடிப்படையில இந்த கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸின் அடிப்படையில தான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்படி விளக்கம் சொல்றாங்க. அந்த ஹதீஸே பின்னாடி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்ல அந்த ஹதீஸும் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீர் மக்களுக்கு கூறுவீராக, அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகவே மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அடியார்களிலேயே அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடியவர்கள் மார்க் அறிவு பெற்றவர்கள் தான் என்பதாக சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, திருக்குர்ஆனுடைய வசனங்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அடியார்களிலேயே அச்சம் உள்ளவர்கள் மார்க் அறிவை பெற்றவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனகும் வ மன் இன்தஹு இல்முல் கிதாப். நபியே, நீர் மக்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்வும் மார்க் அறிவை பெற்றவர்களும் தான் சாட்சி என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக. அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு தரஜாத்தை கொடுத்துறான் பாருங்க. நீங்க மக்கள்கிட்ட சொல்லிருங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்களுக்கும் யாரு சாட்சி? அல்லாஹ் சாட்சி, மார்க்க அறிஞர்கள் சாட்சி என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆதீக பிஹி. அதாவது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை இங்க கொண்டு வரணும், யாரு கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்க இருந்த இஃப்ரீத் அப்படிங்கிற ஜின்னு எந்திரிச்சு சொன்னிச்சு, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க இருக்கையிலிருந்து எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. இன்னும் வேகமா கொண்டு வரணும், யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு மார்க் அறிஞர் எந்திரிச்சு சொல்றாரு, நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. நீங்க எவ்வளவு நேரத்துல கொண்டு வருவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் தான் கொண்டு வந்தார். இந்த சரித்திரத்தை சொல்லுகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தை கற்றறிந்த ஒரு அறிஞர் சொன்னார் என்பதாக சொல்றான். இப்ப எல்லா கோணத்திலும் மார்க் அறிவை பெற்றவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பெறுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில தான் பல்வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை இங்க கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், வகால அல்லதி ஊதுல் இல்ம வைலகும் ஸவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா. மார்க் அறிவுள்ளவர்கள் முஃமின்களிடத்துல சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது இல்லையா, ஸவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹா, யார் ஈமான் கொண்டு நல்லமல் புரிகிறார்களோ அவர்களுக்கான நற்கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது இல்ல, அதுதான் ஆக சிறந்ததான் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்கின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக தில்கல் அம்சால் நதுரிபுஹா லின்னாஸ் வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன். மார்க் அறிவுள்ளவர்கள் தான் இந்த உதாரணங்களை, இந்த உவமைகளை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆதிக்கும் பரீஷா. இந்த வசனத்துக்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் ஆடை அப்படிங்கிற இடத்துல இது இல்மு என்பதாக சொல்றாங்க. அதாவது மனிதனை அல்லாஹ் ஆடையை கொண்டு மேன்மைப்படுத்தி இருக்கிறான் இல்லையா, நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் ஆடை அணிந்திருக்கக்கூடிய மனிதனுக்கும் மத்தியில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஆடையை கொண்டு அல்லாஹ் மனிதனை சங்கைப்படுத்தி இருக்கிறான், மேன்மைப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் இல்மை கொண்டு அல்லாஹ் மனிதனை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி லிபாசு தக்வா, இறையச்சம் என்கின்ற ஆடையை கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதாக இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், பல் ஹுவ ஆயாத்தும் பய்யினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். எல்லாம் பகிரங்கமான அத்தாட்சிகள் எல்லாம் யாருடைய உள்ளத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மார்க் அறிவுள்ளவர்களுடைய உள்ளத்தில் தான் இந்த பகிரங்கமான அத்தாட்சிகள் எல்லாம் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹ் மனிதனை படைத்தான், அவனுக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இவைகள் அனைத்தும் திருக்குர்ஆனுடைய வசனங்களாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வர்றாங்க. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எவ்வளவு தூரம் மார்க்க ஞானம் உள்ளவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணம் போதுமானது. அதாவது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்ந்தது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, டிஜிட்டல் இல்லாத காலம் இல்லையா.
இன்னைக்கு எப்படிலாம் இந்த ஆப் வந்திருக்குன்னு சொன்னா இதெல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். குரான்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரியுது, ஆனா அந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ல போய் அந்த வார்த்தையை மட்டும் அடிச்சுட்டா போதும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அந்த ஆப்ல போய் ஹலக்குன்னு டைப் பண்ணீங்கன்னு வைங்க, எத்தனை ஹலக் இருக்குதோ எல்லா ஹலக்கும் அந்த வசனங்கள் பூரா வரிசையா வந்துடும். வளர்ச்சி அடைஞ்ச இந்த காலத்துல இதெல்லாம் ஈஸி. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்மை பத்தி குரான்ல எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா குரானுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கணும், குரானுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருந்தா தானே ஒரு விஷயம் சம்பந்தமாக அல்லாஹ் குரான்ல எங்கெங்கெல்லாம் சொல்றான் அப்படிங்கிறது தெரியும். குரானை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பார்த்தா, குரானுடைய வசனங்கள் அதனுடைய ஆழமான விளக்கத்தோடு அபாரமான நினைவாற்றலோடு இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இப்படி வசனங்களை ஒன்று சேர்க்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை பூரா நம்ம படிக்க போறோம். குரானை பொறுத்த வரைக்கும் 6666 வசனங்கள் தான், அதுல இருந்து எடுத்துடலாம். ஆனா ஹதீஸை பொறுத்த வரைக்கும் புகாரி மட்டும் எத்தனை வால்யூம் இருக்குது பாருங்க. எத்தனையோ வால்யூம்கள் கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நல்ல ஆழமாக படித்து உணர்ந்து எந்தெந்த ஹதீஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த கித்தாபே எழுத முடியும். அப்ப இதிலிருந்து இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த அறிவாற்றலை நம்மளால என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த வசனங்களின் வாயிலாக இல்முள்ளவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த தரஜாத்துகளை தந்திருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஹதீஸ், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ யுல்ஹிமுஹு ருஷ்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ அவருக்கு மார்க்க ஞானத்தை தருகிறான், நேர்வழியை அவர்களுடைய உள்ளத்தில் போடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுக்குறான். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய சான்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, மார்க்க அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசு என்பதாக சொல்றாங்க. இதுக்கு கீழே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு வரி ஒன்று எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நுபுவத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், உலமாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இல்மை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இல்மு என்பது நுபுவத்திற்கு நெருக்கமானது. நுபுவத்தினுடைய வராசத்துங்கிறது இல்மு தான், அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது என்பதாக சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஸ்தக்ஃபிரு லில் ஆலிமி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மார்க்க அறிஞருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு கீழே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு வரி எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வானங்களில் பூமிகளில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்பதாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இன்னல் ஹிக்மத தஸீது ஷரீஃப ஷரஃபன், அதாவது இந்த மார்க்க ஞானம் இந்த உலகத்திலும் ஒருவருக்கு கண்ணியத்தை தருகிறது, நாளை மறுமையிலும் அவருக்கு ஈடேற்றத்தை தருகிறது என்பதாக சொல்றாங்க. உலகத்திலையும் பலன், நாளை மறுமையிலும் பலனை அவர் அடைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அடுத்த ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்லத்தானி லா யகூனானி ஃபீ முனாஃபிக், அதாவது முனாஃபிக்கிட்ட, நயவஞ்சகர்கிட்ட 2 குணங்கள் இருக்காது. முதலாவது குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹுஸ்னு சம்தின், அதாவது நன்னடத்தை இருக்காது. இரண்டாவது ஃபிக்ஹுன் ஃபித்தீன், மார்க்க விளக்கம் இருக்காது. மார்க்க விளக்கமும் நன்னடத்தையும் இல்லாதவர் தான் முனாஃபிக்காக இருக்க முடியும், நயவஞ்சகராக இருக்க முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுக்கு கீழே ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா மார்க்க ஞானம் இல்லாதவங்களா முனாஃபிக்கா? இல்ல. ஏன் அப்படின்னா மார்க்க விளக்கத்திற்கு ஒரு சின்ன அளவுகோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுனா தரஜாத்தில் ஃபகீஹ் ஐயஅலம அன்னல் ஆகிரத கைரும் மினத் துன்யா, மறுமை இந்த உலகத்தை விட சிறந்தது என்கின்ற புரிதல் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது ஆக கடைநிலையில் இருக்கக்கூடிய மார்க்க விளக்கம் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இந்த அளவிற்கு ஒருத்தருக்கு மார்க்க விளக்கம் இருந்துருச்சுன்னு சொன்னாவே அவர் முனாஃபிக்காக ஆக மாட்டார். எந்த அளவிற்கு மறுமை இந்த உலகத்தை விட சிறந்தது, இதுவுமே ஒருத்தருக்கு விளங்கல அப்படின்னு சொன்னாக்க மார்க்க விளக்கமே இல்லாதவர் அர்த்தம். அவர் முனாஃபிகினுடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டார் என்பதாக நாம புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அடுத்த ஹதீஸ், மக்கள் எல்லாம் அவரிடத்தில் தேவையாகுவார்கள், அவர் அவர்களுக்கு பலனளிப்பார், ஆனால் அவர் மக்களிடத்தில் எந்த வகையிலும் தேவையாக மாட்டார். இது ஒரு அறிஞருக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக சொல்றாங்க. மக்கள் எல்லாம் அவர்கிட்ட தேவையாகுவாங்க, எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, இதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த அறிஞர் விளக்கம் தருவார்.
ஆனா தன்னுடைய உள்ளத்தை அவர் போதுமாக்கி வைத்திருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற அழகான ஒரு ஹதீஸ், அல் ஈமானு உரியானுன் வலிபாசுஹு அத்தக்வா வரீஷதுஹு அல் ஹயா வஸமரதுஹு அல் இல்ம். ஈமான் நிர்வாணமாக இருக்கு, அதற்கு ஆடை என்ன? இறையச்சம் தான். அதனுடைய அலங்காரம் என்ன? ஒழுக்கம். அதனுடைய பலன் என்ன? கல்வி அறிவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஈமான் இருக்குது, அந்த ஈமானை இறையச்சம் தான் அழகுபடுத்துது, ஒழுக்கம் தான் அதை கூடுதல் அதை அலங்கரிக்க செய்கிறது. இல்ம் இருக்குது, அதுதான் ஈமானுடைய பலன் என்பதாக சொல்றாங்க. அப்ப இல்மே இல்லை அப்படின்னு சொன்னா ஈமானுடைய பலனை அடையல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அக்ரபுன் நாஸி மின் தரஜத்தி நுபுவத்தி அஹ்லுல் இல்மி வல் ஜிஹாத். நுபுவத்திற்கு ஆக நெருக்கமானவர்கள் மார்க்க அறிஞர்களும் மார்க்க போராளிகளும் என்பதாக சொல்லிட்டு, மார்க்க அறிஞர்கள் இந்த நுபுவத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அவர்கள் இந்த நுபுவத்தை மக்களுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள். மார்க்க போராளிகள் அந்த நுபுவத்தை மக்கள் பின்பற்றுவதற்கான சூழலை உருவாக்கி தருகிறார்கள் என்பதாக சொல்றாங்க. இப்ப மார்க்க அறிஞர்கள் என்ன பண்றாங்க? நுபுவத்தினுடைய இல்மை தானே கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப மக்களை ஆர்வப்படுத்தக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள். அதே மாதிரி அந்த நுபுவத்தை பின்பற்றுவதற்கான சூழலை உருவாக்கி தரக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய போராளிகள். அதனால நுபுவத்திற்காக நெருக்கமானவர்கள் இந்த இருவரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லமௌத்துன் கபீலத்துன் ஐஸரு மின் மௌத்தில் ஆலிம். அதாவது ஒரு சமூகத்தினுடைய மரணமே சாதாரணமானது தான் ஒரு ஆலிமினுடைய மரணத்தை விட. ஒரு ஆலிமினுடைய மரணம் இருக்குது, இதை விட ஒரு சமூகமே மரணமாகிறது கூட சாதாரணது தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறியாமை காலத்தில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் இந்த இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள். இதா ஃபகிஹு, அவர்கள் மார்க்க ஞானத்தை பெற்றுவிட்டால் என்பதாக சொல்றாங்க. ஜாஹிலியால இருந்த காலத்திலேயே அவங்க போதைக்கு அடிமையானது கிடையாது, மது குடிச்சது கிடையாது, தவறான காரியம் செஞ்சது கிடையாது. எதுவெல்லாம் ஹராமாக சொல்லப்பட்டதோ அதை சரியான முறையில் பின்பற்றியவர்களாக இருந்திருப்பாங்க. ஜாஹிலியாவில் யார் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன? இதா ஃபகிஹு, அவர்கள் மார்க்க அறிவை பெற்றவர்களாக இருந்தால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூஸனு யௌமல் கியாமத்தி மிதாதுல் உலமா பிதமிஷ் ஷுஹதா. அதாவது நாளைக்கு மறுமையில ஷுஹதாக்களினுடைய ரத்தத்தை விட உலமாக்களினுடைய பேனா மை இருக்குதே, அது கூடுதல் கனமுள்ளதாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஹஃபில அலா உம்மத்தி 40 ஹதீஸன் மின் சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 ஹதீஸ்களை யார் மனனம் செய்கிறாரோ அவருக்கு குன்து லஹு ஷஃபியன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, அவருக்கு நான் நாளைக்கு மறுமையில ஷஃபாஅத் செய்யக்கூடியவராகவும் சாட்சியாளராகவும் நான் இருப்பேன் என்பதாக சொல்றான். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஸ்கூல்ல பக்கம் பக்கமா படிக்கிறாங்க, எவ்வளவோ மனப்பாடம் பண்றாங்க, பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கிறாங்க. படிக்கிறது 8ஆம் கிளாஸ், ஆனா பெரிய பெரிய புக்கு. ஆனா 40 ஹதீஸ்களை நீங்க ஒரு பேஜில் எழுதிடலாம். அத்தீனி யுஸ்ருன் ஒரு ஹதீஸ், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா ஒரு ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத் ஒரு ஹதீஸ். 2 பேஜில் எழுதிடலாம் 40 ஹதீஸ்களை. என்ன பண்ணிடணும் தெரியுங்களா? எப்படியாச்சும் இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணு. நம்மளும் என்ன பண்ணணும்டா, 40 ஹதீஸ்களை பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க, டெய்லி பார்த்து வாசிக்கிறது. 40 நாள் டெய்லி பார்த்து வாசிங்க, அதுக்கு அடுத்த நாள் நீங்க இந்த மனப்பாடமா சொல்லிடுவீங்க, ஈஸியா இருக்கும். இப்ப 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பாருங்க, குன்து லஹு ஷஃபியன் வ ஷஹீதன் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில அவர்களுக்கான சாட்சியாகவும் அவர்களுக்கான ஷஃபாஅத்தாகவும் நான் இருப்பேன் என்பதாக சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஹமில மின் உம்மத்தி 40 ஹதீஸன் லகியல்லாஹு அஸ்ஸ வ ஜல் யௌமல் கியாமத்தி ஃபகீஹன் ஆலிமன். 40 ஹதீஸை மனப்பாடம் செஞ்சு அந்த ஹதீஸ்களை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவரை ஒரு ஃபகீஹாக ஒரு ஆலிமாகவே சந்திக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ், மன் தஃபக்கஹ ஃபீ தீனில்லாஹி அஸ்ஸ வ ஜல் கஃபாஹுல்லாஹு தஆலா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அற்புதமான ஒரு ஹதீஸ். மார்க்க ஞானத்தை பெறுவதற்கு ஒருத்தர் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான், அவரே புரிந்து கொள்ள முடியாத வகையில் அவருக்கு உணவளிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு அஸ்ஸ வ ஜல் இலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வஹி ஒன்று அறிவிக்கிறான். அந்த வஹியில அல்லாஹ் சொல்றான், யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, இன்னி அலீமுன் உஹிப்பு குல்ல அலீமின், நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன், அறிஞர்களை நான் நேசிக்கவும் செய்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வஹியின் மூலமாக அறிவிக்கிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஆலிமு அமீனுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா ஃபில். மார்க்க அறிஞர் இருக்கிறாரே, இவர் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. பிரதிநிதினா என்ன அப்படின்னா,
வெளியூருக்கு போகும்போது அந்த பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், எப்பா நான் வர்ற வரைக்கும் இந்த கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த நபர் தான் இவருடைய பிரதிநிதி. அந்த அடிப்படையில இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி யாரு? ஒரு மார்க்க அறிஞர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல 2 சாரார் இருக்கிறாங்க. அந்த 2 சாராரும் சீர்திருத்தம் அடைந்திருந்தால் மக்கள் அனைவரும் சீர்திருத்தம் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 சாராரும் வழிகட்டு விட்டால் மக்கள் அனைவரும் வழிகட்டு விடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. அந்த 2 சாரார் யார் அப்படின்னு சொன்னா அல்மராஹு வல் ஃபுகஹா, தலைவர்களும் அறிஞர்களும். இவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் மக்கள் சீர்திருத்தம் அடைந்திருப்பார்கள். இவர்கள் குழப்பவாதிகளாக இருந்தால், கெட்டவர்களாக இருந்தால் மக்களும் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் பக்கமாக என்னை நெருங்க செய்யக்கூடிய ஒரு இல்மை கற்காத நிலையில் ஒரு நாள் வந்து விட்டது என்று சொன்னால், ஃபலா பூரிக லீ ஃபீ துலூஇ ஷம்ஸி ஸாலிகல் யௌம், சூரியன் உதயமாகும் நாளிலேயே பரக்கத்து இல்லாத நாள் அந்த நாள் தான். அல்லாஹ்வை அடைய செய்யக்கூடிய ஒரு இல்மை கூட நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாள் சூரியன் உதயமான நாளிலேயே பரக்கத்து இல்லாத நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அலா அத்னா ரஜுலின் மின் அஸ்ஹாபி. அதாவது ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு மார்க்க அறிஞருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு முஃமினுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதாக சொல்றாங்க. நம்ம சாதாரண ஒரு முஃமினுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது, அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒரு வணக்கசாலிக்கும் மார்க்க அறிஞருக்கும் இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு அறிஞருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சிறப்பு என்பது, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னு சொன்னா நிலவு எவ்வளவு அழகாக முழுமையாக காட்சி அளிக்கும் இல்லையா, அந்த நிலவிற்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அந்த மாதிரியான வித்தியாசம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், யஷ்ஃபஉ யௌமல் கியாமத்தி ஸலாஸ், 3 பேர் நாளைக்கு மறுமையில சாட்சி சொல்வாங்க. அதுல முதலாவது நபர் அல் அன்பியா சும்ம அல் உலமா சும்ம அஷ்ஷுஹதா, சிபாரிசு செய்வாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இவருக்கு நீ வெற்றியை கொடு என்பதாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடு என்பதாக. அதே மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறான். இரண்டாவது உலமாக்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். மூன்றாவது ஷுஹதாக்களுக்கும் அல்லாஹ் ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா உபிதல்லாஹு தஆலா பிஷைஇன் அஃலல மின் ஃபிக்ஹி ஃபித்தீன், அதாவது மார்க்க அறிவை பெறுவதை விட சிறந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் வணங்கப்படுவதில்லை. அதாவது வணக்க வழிபாடுகளிலேயே ஆக சிறந்தது மார்க்க அறிவை தேடுவது தான். அதைத்தான் சொல்றாங்க. அப்ப மார்க்க அறிவை தேடுவதை விட சிறந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் வணங்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல ஃபகீஹுன் வாஹிதுன் அஷத்து அலா ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதின், 1000 வணக்கசாலிகளை விட ஒரு ஆலிம் ஷைத்தானுக்கு ஆக கடுமையானவராக இருப்பார். ஷைத்தானால் அவ்வளவு சீக்கிரமா கெடுக்க முடியாது. ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமையானவராக யார் இருப்பார்? 1000 வணக்கசாலிகளை விட ஒரு மார்க்க அறிஞர் இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் தூண் இருக்கிறது. வலிகுல்லி ஷைஇன் இமாதுன் வ இமாதுன் ஹாதத்தீன் அல் ஃபிக்ஹ் என்பதாக சொல்றாங்க. அதாவது இந்த மார்க்கத்தினுடைய தூண் என்பது மார்க்க அறிவு தான். மார்க்கத்தினுடைய தூண் என்பது ஃபிக்ஹ், மார்க்க அறிவு தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அடுத்த ஹதீஸ் பாருங்க, ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு மார்க்க அறிஞருக்கும் மத்தியில் 70 படித்தரங்கள் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. என்ன படித்தரம் அப்படிங்கிறது பின்னாடி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற ஹதீஸ் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இன்றைய தினம் நீங்கள் பார்க்கிறீர்கள் மார்க்க அறிவுள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க, உபதேசம் செய்யக்கூடியவங்க குறைவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஆனா விளக்கம் தெரிந்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல அமலு ஃபீஹி கைரும் மினல் இல்மை விட அமல் தான் சிறப்பிற்குரியது. இல்மை விட அமல் தான் சிறப்பிற்குரியது. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்க ஞானம் உள்ளவங்க கம்மியாயிருவாங்க. அதே மாதிரி உபதேசிகள் மார்க்க ஞானம் இல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்க அதிகமாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அதிகமாயிருவாங்க, விளக்கம் சொல்றவங்க குறைஞ்சு போயிருவாங்க. அப்படி ஒரு காலம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அல் இல்மு ஃபீஹி கைரும் மினல் அமல், அந்த காலத்துல அமலை விட இல்மு தான் சிறந்தது என்பதாக சொல்றாங்க. 2 காலத்தை சொல்றாங்க. ஒரு காலத்துல இல்மை விட அமல் தான் சிறந்தது, இன்னொரு காலத்துல அமலை விட இல்மு தான் சிறந்தது. அதாவது மார்க்க ஞானம் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பார்கள், உபதேசம் செய்யக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குறைவாக இருப்பாங்க, விளக்கம் தெரிந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த காலத்துல இல்மை விட அமல் தான் சிறந்தது. இன்னொரு காலம் வரும், அந்த காலத்துல கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க, விளக்கம் தெரிஞ்சவங்க கம்மியா இருப்பாங்க.
மார்க்க ஞானம் உள்ளவர்கள் கம்மியா இருப்பாங்க, மார்க்க ஞானம் இல்லாமல் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த காலத்துல இல்மு தான் சிறந்தது அமலை விட என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு வணக்கசாலிக்கும் ஒரு ஆலிமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது 100 தரஜாத்துகள் இவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில் இருக்குது. நன்று பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரையினுடைய 70 ஆண்டு கால ஓட்ட தூரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை வச்சு தான் அங்க ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் தராங்க. அதாவது கல்வியாளர்களுக்கு நாம பல படித்தரங்களை வச்சிருக்கிறோம். ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க இல்லையா, 70 படித்தரங்கள் இருக்கும். ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இன்னொரு படித்தரத்துக்கும் இடையில 500 ஆண்டுகள் தூரம் இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க இல்லையா. அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸின் வழியாக தான் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒட்டகத்தினுடைய 70 ஆண்டு கால ஓட்டம் அளவிற்கு 2 தரஜாக்கு மத்தியிலேயே வித்தியாசம் இருக்கும். ஒரு வணக்கசாலைக்கும் ஒரு ஆலிமுக்கும் இடையில 100 படித்தரங்கள் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன கலீலல் அமலி யன்ஃபஉ மஅல் இல்ம், அதாவது மார்க்க விளக்கத்தோட குறைவாக செய்யக்கூடிய அமல் இருக்குது, அது பலன் தரக்கூடியது. எதை விட? மார்க்க ஞானம் இல்லாமல் அதிகமாக செய்யக்கூடிய அமலை விட அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்க அறிஞர்களையும் எழுப்புவான், மக்களையும் எழுப்புவான். எழுப்பி உங்களுக்கு நான் வழங்கிய இல்மு இருக்குதே, இது என்னிடம் இருந்த இல்முகளில் இருந்து தான் வழங்கியிருக்கிறேன். உங்களை வேதனைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த இல்ம நான் உங்களுக்கு கொடுக்கல, அதனால நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மறுமையில எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, எது எளிமையான முறையில் செய்யப்படுமோ அதுதான் உங்களுடைய தீனில் சிறந்தது. உதாரணமா ஒரு திருமணம் இருக்கு, இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தான், அதில் எளிமையான முறை அதுதான் ஆக சிறந்தது. அதே மாதிரி வகைருல் இபாதத்தி அல் ஃபிக்ஹ், வணக்க வழிபாடுகளிலேயே ஆக சிறந்தது என்னன்னா மார்க்க ஞானத்தை தேடுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக மார்க்க அறிவு உள்ளவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க திருக்குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகு சஹாபாக்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இல்மு உள்ளவர்கள் குறித்து, இந்த இல்மினுடைய உயர்வு குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து என்ன செய்யறாங்க இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இல்மினுடைய அந்தஸ்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.